தொலை வணக்கம் தொலர். வணக்கம் தோழர். வணக்கம் தொலர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தொலர். என்ன ஒரு 4-5 நாள் ஆளை காணா, உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தோழர் ஸ்டாலினை காணா, என்னாச்சு ஏதாச்சு, என்னாச்சு? 4 நாளாக காட்டில் போய் விவசாய வேலை போயிட்டேன். நீங்களே ஆளை விட்டு கீழே எழுத விட்டு ஸ்டாலின் எங்கன்னு சொல்லி கேட்டு எழுத விட்டு ஆக்டிங் போடுறீங்களா? வேலை வெட்டிக்கு போயிட்டு லீவுனால. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடகாடு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான சம்பவம். ஆமாம், ஏறக்குறைய ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு நம்ம இது வரைக்கும் வீடியோ போடவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வீடியோ போடுவதற்கான காரணம் என்ன, தேவை என்ன அப்படின்னா, ஒரு 2 விடயங்கள் இருக்குது. நம்ம அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களை சந்திச்சு பல தரவுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ அதையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மேலே காவல் நிலையத்தில் வழக்கு வேற கொடுத்துருக்காங்க, புகார் வேற கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? அந்த வடகாடு ஊரை சார்ந்தவங்க தான். ஊராட்சின்னா யாரு? பாதிக்கப்பட்டவங்களா இல்லை யார் பாதிக்கப்பட்டது? பட்டியல் சம்பந்தானங்க. பாதிப்பை ஏற்படுத்திய நபர் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பாதிப்பை ஏற்படுத்திய நபர் வந்து அண்ணன் திருமாவர்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வடகாடில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குது, திருமானை மேலே கொடுக்கப்பட்ட புகார் என்ன, எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்ம இப்போ கலந்து பேசணும் இல்லையா, அந்த மாதிரி சில பல செய்திகள் என்ன, சொல்லப்படாத உண்மைகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க. தோழர், இந்த வடகாடு சம்பவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைம் டிராவல் பண்ணி போக வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன் இப்போ பண்ணா தெரியாதா? இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோம்னா வந்து புரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை சொன்னா தான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடைபெறுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து டீப்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ன்றீங்க. டீப்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம். அதைத்தான் இப்போ மக்கள்கிட்ட ஷேர் பண்ண போறோம். இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கதை ஸ்டோரி, அதான் காவல்துறை அதிகாரிகள் தான். ஆமா, அவ்வளவுதான் சொல்ல வரீங்க. மறைமுக சடனா நைட் நடக்குது, காலையில் 6-7 மணிக்குள்ள வந்து பார்த்தோம்னா அப்லோட் ஆயிரும். ஒரு தகவல் விட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து தீர்ப்பு எழுதிடுறாங்க. முன்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்கல. ஆமாம், ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்? அதனுடைய நீட்சிகள் தான் இன்னைக்கு நடைபெறுகின்ற சம்பவத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவோம். அதாவது ஒன்றும் கிடையாது தொலை. இந்த வடகாடு என்று சொல்லப்படுகின்ற ஊர் முதல்ல எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருவரங்கம் ஒன்றியம் வடகாடு அம்பேத்கர் நகர். சரிங்களா? அங்கே தான் இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்குது. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கென்று ஒரு கோவில் வந்து இருக்குது. அதாவது அடைக்கலம் காத்தான் ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லி ஐயனார் கோவில். ஆமாம், அந்த கோவில் பக்கத்திலேயே வந்து ஒரு சமுதாய கூடம் வேற இருந்திருக்குது. சரிங்களா? அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல, அதாவது பட்டியல் சமுதாய மக்களுக்கென்று சொந்தமாக இருக்கின்ற அந்த 100 சென்ட் இடத்துல ஒரு காவல் நிலையம் கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியே அரசாங்கமே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்துல அங்க ஒரு இது கட்ட போறோம், காவல் நிலையம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை இது வந்து ஆதி திராவிடர் மக்களுக்கு சொந்தமான இடம், அதை கோர்ட்டில் போய் வாதாடி வாங்கியிருக்காங்க, கேஸ் போட்டுறாங்க. ஆமாம், நீ காவல் நிலையம் கட்டினா அப்படின்னா நான் கேஸ் போட்டு சொல்லி கேஸும் போட்டுறாங்க. கேஸ் போட்டு உங்ககிட்ட தீர்ப்பாயிருது. முக்கியமான பாயிண்ட், தீர்ப்பையும் வாங்கிடுறாங்க. ஒரு சிவில் கேஸ் போட்டு அவங்க வந்து காவல் நிலையம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பையும் வாங்கிடுறாங்க. ஏன்டா ஆதி திராவிடத்துக்கு சொந்தமான. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடம் என்பது ஆதி திராவிடர் மக்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, தீர்ப்பின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, இது வந்து அப்ப அந்த இடம் வந்து அவங்க சொந்தமான தெரிஞ்சு போச்சு. அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அந்த 100 சென்ட் இடத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குது, எங்க கம்யூனிட்டிக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனையவே ஆரம்பிக்கிறாங்க. இட பஞ்சாயத்து. ஆமா, இட பஞ்சாயத்து தான் பிரச்சனை. பஞ்சாயத்தா கோயில் பஞ்சாயத்தா? இட பஞ்சாயத்து தான் முக்கியமானது. அதாவது 20 வருஷம் முன்னாடி நடந்தது என்ன, இட பஞ்சாயத்து தானே. ஏங்க இங்க எல்லாமே நடக்குது, எதை வச்சு நடக்குது? மண்ணை வச்சு தான் நடக்குது. எல்லா பிரச்சனையும் மூல காரணமே வந்து மண்ணு தானே. பொண்ணா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, இந்த மாதிரி நடக்கும் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த 100 சென்டில் எங்களுக்கும் இடம் இருக்குது, எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, கடந்த 14/1/2025 அந்த நாளில்
பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிற அடைக்கலம் காத்தான் ஐயனார் கோவிலில் போய் ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொங்க வச்சு பூசை பண்ணுறாங்க. அது வழக்கமாக வந்து அவங்க பண்ணுறது தான், ரெகுலர் ரொட்டீனாக பண்ணுறாங்க. ஆமாம், ரொட்டீனாக பண்ணுறது தான். அப்போ பொங்க வச்சு பூசை பண்ணுறாங்க. அப்போ பொங்க வச்சு பூசை பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அந்த இட தகராறு பண்ணுற நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர் ஒரு தனி கோயிலை கட்டி அவங்களும் மற்ற கோயிலுக்கு நிகராக ஒரு திருவிழா கொண்டாடுவதோ பொங்கல் வைப்பதோ வெள்ளையும் சொல்லையுமா பார்க்கறது பலவளும் தெரிஞ்சா கூட சாதி இந்துக்களுக்கு பிடிக்காது. இதுதான் உளவியல். அந்த உளவியல் என்ன பண்றாடே, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ பொங்க வைக்கலாமாடா, 300 பொங்கலா வைக்கிறீங்க, அப்ப எங்களை தாண்டி ஒரு கோயில 300 பொங்கல் வைக்கிறாண்ட அந்த அச்சீவ்மெண்ட்டை பட்டியல் சமுதாயம் பெற்றக்கூடாது. இதே அஜெண்டா, மறைமுக அஜெண்டா. அதனால வந்து அந்த 300 குடும்பங்கள் சேர்ந்து பொங்க வைக்கிறப்பே பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. இதுல ஒரு ஆதாரத்தின் அடிப்பில் ஒன்று சொல்லவா, இப்ப நம்ம பேசுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளாம் வந்து ஒரு ஸ்டோரி வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. கடந்த 14/1/2025 பஞ்சாயத்து நடந்து சொன்னேன் தெரியுமா, அன்னைக்கே சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர் வந்து இந்த பதிவு எழுதியிருக்கிறாரு. அதையும் இப்ப நான் காட்டுறேன், அதையும் இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. அந்த தேதியில் 14/1/2025 இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்பேத்கர் நகரில் இந்த வடகாட்டில் இந்த பஞ்சாயத்து ஓடி இருக்குது, நாங்கள் பொங்க வைக்க போனோம், எங்களை பொங்க வைக்க விடலை அப்படின்னு சொல்லி அந்த இடம் சம்பந்தமான விஷயத்த அப்பவே ஒருத்தர், இன்னும் பிரச்சனை நடந்து என்னைக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. ஆனா கடந்த 14/1/2025 அன்னைக்கே ஒருத்தர் சமூக வலைத்தளம் பதிவு போட்டிருக்காரு. 1வது மாசத்துலயே இதை பதிவு போட்டிருக்காரு. ஆமா, அதோட ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாத்துங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டோரி சொல்ற நினைப்பாங்க இல்லையா, அதனால சொல்றேன் சரிங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பொங்கலுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் அங்கே நடந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம். வீடை கொளுத்துகின்ற அளவுக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய தெருவுக்குள்ள போய் அடிக்கின்ற அளவுக்கு அந்த வன்மம் இருக்கு இல்லையா, அந்த வன்மம் என்பது இங்க இருந்தா தொடங்குது. இங்க இருந்தா தொடங்குது. நம்ம இந்த ஊர்ல இருக்கு, நம்மள வந்து அவனா ஒரு இடம் இருக்கு, அவனுக்கு சொந்தமான இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டுறான், அந்த கோயிலை கட்டுற இடத்துல அவனே பொங்கல் வைக்கிறான். இது அவனால ஜீரணிக்கவே முடியல. ஆமா, 100 சென்ட் இடம் போதே, அது பட்டியல் சமுதாய மக்கள் இடம் சொல்றாங்களே, நமக்கு பங்குன்னு சொல்றோமே, கேட்க மாட்டாங்களே. ஊரே நிலம் இருக்குல்லப்பா, இந்த வச்சிருக்க 1 ஏக்கர் இடம் தானே அவங்களுக்கு பிரச்சனை. ஆமா, இந்த மாதிரி தான் தலைவா போய் இருக்குது அந்த ஊர்ல. சோ வந்து இதனுடைய நீட்சியாக தான் அது பக்கத்துல வந்து மாரியம்மன் கோவில் திருவிழான்னு ஒரு திருவிழா வர நடக்குது. சரி, அந்த திருவிழால பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்று ஒரு சில ரைட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரைட்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த தேரை வடம் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த வடம் பிடிச்சி போறப்போ வந்து அங்க பட்டியல் சமுதாய மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு வகையாரா கணக்கு வந்து இருப்பாங்க. அந்த வகையாராக்கள் வந்து ஒரு 3 வகையாரா இருப்பாங்க. அந்த 3 வகையாரா வந்து மாறி மாறி போய் இந்த வடத்தை போய் தொட்டு இழுப்பாங்களாமா. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வந்து இழுத்துட்டு போவாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்க போக மாட்டாங்க. இது வந்து ஒரு வழக்கமாவே இருக்குது. அப்ப அந்த மாதிரி இந்த வருடமும் இவங்க வந்து வடம் பிடிச்சி இழுப்பதற்காக போய் அந்த கயரை தொடுறது, வடத்தை பிடிக்கிறது, பிடிச்சோன்னே சாதி பேரை சொல்லி நீங்கன்னா இதுல வடத்தை தொடுறேன்னு சொல்லி பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். அதாவது ஐயனார் கோயிலில் நடக்கக்கூடிய அந்த பொங்கல் பிரச்சனையை வந்து எங்க காமிக்கிறேன்டா, அந்த பொதுவான கோயிலில் வந்து அங்க வந்து அட்டாக் பண்ண முடியும், நீ வடத்தை தொடாத. ஆனா வடம் பிடிக்கிற உரிமை வந்து அவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா இருந்திருக்கு. ஆனா அதையோட வீடியோ கிளிப்பிங் இருக்கு, காட்டுறேன். அங்க இருக்க சாதாரண சாமானிய மனு ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு, அதை கூட காட்டுறேன். சரிங்களா, நாங்க 3 கரகாரம் ஒன்னா போவோம் இந்த காலத்துல. அவங்க 2 பேரும் தனித்தனியா போவாங்க. சரி. அப்ப 3 செட்டா போவாங்க சாமியாடி. அப்போ 3 செட்டாக போகிற பொழுது இங்கேருந்து பாவை வச்சு 6 ரூபா கத்திக்கம்போட சாமியாடி போவாங்க. போயிட்டு அங்கே போகல அந்த எல்லைன்னு இருக்காங்க, நம்ம ஆளுங்க போகிறதுக்கு மட்டும் போகக்கூடாது. அந்த கோயிலுக்கு வாசலுக்கு போனால கருவறைக்கு, அந்த கருவறைக்கு போகிற வாசலுக்கு அங்கே அங்கிட்டு விட மாட்டார். வாசலுக்கு நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, எல்லாத்தோடு நிறுத்திடுவா. நமக்கு மட்டும் போகிறவங்க மட்டும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா துணூறு கொண்டாந்து கொடுப்பாங்க, வாங்கி பூசிக்கிட்டு வந்து நாங்கள் வடத்தை தொட்டுட்டு நாங்கள் வடக்கு வந்துடுவோம். வடத்தை தொட்டுட்டு வந்துடுவோம். இழுக்கிறத போகிறதில்ல, இழுக்கிறதுக்கு முன்னாடியே போனால் தான் தேரை இழுக்கணும். அப்போ அப்புறம் அது கொஞ்ச காலத்தில் ஒரு பிரச்சனை ஆகி நாங்கள் ஒரு கரை மட்டும் இந்த தொழில் பார்க்க போகிறது, படிக்க இங்கே வந்து போகிறது இல்லை, போயிட்டு நறுக்கங்கரைக்காரங்க போகிறது. நாங்கள் வரலப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் வரல இருக்கேன். அவங்க 3 பேர் பார்த்துருந்தாங்க. இந்த திருப்பம் அதே மாதிரி தான் பாவை முடிச்சு போய் நிற்கிறோம், எல்லையில் நிறுத்திட்டாரு. இந்த திருப்பி யார் எந்த கரைக்காரங்களுக்கு போனாங்க? பத்திரம் மட்டும் போனாங்க. கோயில சாமியாடி போயிருக்கா. இங்கே யார் அவங்கள பரப்ப வளர்க்கணும்னு பிடிச்சி அடிச்சுட்டாங்க. பத்திரங்கிற ஆளுங்க நமக்கு வந்து மாமனா மாமன் வச்சுனேன், நமக்கு மாமன் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இருக்குது, அந்த உரிமை இருக்குது. ஆனா நீ தொடக்கூடாது. ஐயனார் கோயிலையும் மனசுல வச்சுக்கிட்டு, இட பஞ்சாயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த இடம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க, அந்த வடத்தையும் பிடிக்க விடாம பண்றாங்க. அங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஏரியாக்குள்ள புகுந்து
பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள வீடை கொளுத்துறாங்க, அடிக்கிறாங்க. இதுதாங்க நடந்த மேட்ரு. வடகாடு பகுதியில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக முத்தரையர் சமூகம் வந்து பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு சமூகம். இப்போ இந்த பிரச்சனையே வந்து தெருவுக்குள்ள போய் அடிக்கின்ற நிலை எப்படி உளவியல் அவனுக்கு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு? இந்த இடத்துல நம்ம பேச அரசியல் பின்புலங்கள் தான். அரசியல் பின்புலங்கள் வேங்கவேல் தான் அதனுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவுக்கு காரணம். அப்ப அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வி வேங்கவேல்ல வந்து ஒரு உண்மையான இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு காவல்துறை என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி தானே அதுலயே ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. அதேதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்துச்சான்றது அவங்க வந்து யோசிக்கல. இவங்க வந்து போராடி இந்த இடத்த வாங்கிருக்காங்கன்னு யோசிக்கல. இந்த கோயில்ல இந்த பிரச்சனை நடந்துக்கிறத யோசிக்கல. அப்ப இதுவே இவ்வளவு விஷயம் இருக்கும்போது வேங்கவேலி இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. கோயிலுக்கு உனக்கு நீ எப்படி நுழையலாம் அப்படின்னு சொல்லி ஊர்லயே கும்பிடலாம் போட விட்டுருக்காங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா ஒரு கதையை எழுதி அடிச்சனுடைய விளைவு நமக்கு போலீஸ் பின்னாடி இருக்கு. காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, அரசியல்வாதி பேக்ரவுண்ட் இருக்காங்க, ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுறாங்க. ஆமா, பெட்ரோல் பல்கில் நடந்த ஒரு சம்பவம், அதனுடைய நீட்சிகள் தான் ஏரியாக்குள்ள போய் சண்டை போட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் பெட்ரோல் பல்கில் குடிச்சிட்டு போட்ட சண்டை அங்க வரையும் போயிருன்னு சொல்லிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம அண்ணன் எவிடன்ஸ் கதிரவர்கள்ட்ட பேசுறப்ப அவர் வந்து ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டாப்ல. அது என்னன்னா, அதாவது இரு தரப்புமே புகார் கொடுத்துருப்பாங்க தெரியுமா. காவல்துறை அதிகாரிகள்ட்ட அவன் என்ன அடிச்சிட்டான் இந்தங்க புகார், அவன் என்ன அடிச்சிட்டா இந்தங்க புகார் அப்படின்னு 2 கம்யூனிட்டி சார்ந்தவங்க புகார் கொடுத்துருப்பாங்க தெரியுமா. இந்த 2 புகார்லயுமே இந்த பெட்ரோல் பல்க் சம்பந்தமான விஷயங்கள் எங்கேயுமே இல்லை. அப்ப எந்த தரவுகளின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் பெட்ரோல் பல்க் நடந்த சண்டை தான் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இப்ப நான் ஒரு புகார் கொடுக்குறேன் தலைவா அவங்க மேல. அப்ப இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து என்ன அடிச்சிட்டாப்ல, இந்த மாதிரி நான் பெட்ரோல் பல்க் போனேன், அங்க வந்தேன், பெட்ரோல் போன இடத்துல என்ன அடிச்சு விட்டாப்ல, அதனால நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்ப காவல்துறை அதிகாரிகள் என்னடா பெட்ரோல் பல்க் போட்டிருக்கேன், அப்போ இதான் பிரச்சனை முழுக்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பல்க் நடந்த பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி பொது வழியில வந்து அப்டேட் பண்ணலாம். நான் கொடுத்த புகார்லையுமே பெட்ரோல் பல்க் இல்ல, நான் உங்களை பத்தி புகார் கொடுக்குறேன் பெட்ரோல் பல்க் இல்ல ரெண்டுமே இல்ல. ஆனா பெட்ரோல் பல்க் பெட்ரோல் பல்க் கதை வருது. ஏன் தலைவா இன்வெஸ்டிகேஷன் அவங்க கண்டுபிடிச்ச இன்வெஸ்டிகேஷன் அதை அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படி. ஆமா ஆமாங்களா. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஸ்டோரி வந்து கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்னு பாருங்க. ஸோ அண்ணன் திருமா அவர்கள் அங்க நடந்த தரவுகள் எல்லாமே சேகரிச்சு தான் தன்னுடைய லைவ்ல என்ன பண்ணியிருந்தாருன்னா வடகாடுல என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுக்காக தான் அங்க இருக்கிற இடைநிலை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அண்ணன் திருமா அவர்கள் சாதி கலவரத்தை தூண்டுற விதமா உண்மைக்கு புறம்பான செய்திகளும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்ததே தப்பு. இதை ஆய்வு பண்ண தான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். நைட் நடக்கிற சம்பவத்தை காலையில எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கதையை நீங்க எழுதுறீங்க, இது வந்து உங்களுக்கே எதிர்மறையா மாறும்னு காவல்துறை தலைவர் அண்ணன் திருமா வந்து ஒரு ரெக்வஸ்டா சொல்றாரு. உடனே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட். இது என்ன இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இங்க வந்து கிரியேட்டிங் தான், எல்லாமே நடக்குது. கிரியேட் பண்றான் ஒரு விஷயத்தை. அப்போ வந்து நம்மளை எதிர்த்து பேசுறாரு, அவர் மேல உள்ள போடுறா, தூக்கி போடுறான், கம்ப்ளைண்ட் போடுறா. அவர் எம்பியா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமான டிபேட்ஸ் உருவாக கூடாது. இங்க திருமாவளவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் உருவாயிருக்குதா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா டிபேட்ஸ் நகரணும். இதுதான் வந்து முக்கியமான நோக்கம். அப்ப வந்து எப்படி கொண்டு வராங்க, அவர் வந்து தப்பா பேசுறாரு. உளவியலா வந்து வெகுஜன மக்கள்கிட்ட வந்து திருமா வந்து எல்லா சமூகத்துக்குமான தலைவர்ன்ற வந்து உடைக்கிறதுக்கான சூழ்ச்சி. ஆமா, அந்த மாதிரி இது வந்து அரசியல் பின்புலம் வந்து அரசியல் பின்புலத்துல தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த காவல்துறை சொன்ன தகவலும் கூட ஒரு வகையில வந்து பொய் தான் அப்படின்னு பார்க்க முடிகின்றது. இது மட்டும் இல்ல பொய், இதுக்கு இன்னொரு சொல்லலாம். இப்போ நிறைய வந்து காவல்துறை இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அது உண்மையோ தப்போ அவங்க டீப்பா நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நம்ம வேண்டிக்கிட்டு கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த பொய்யா வந்து அவர் வந்து சாதியை தூண்டுறாரு, கலவரத்தை தூண்டுறாருன்ட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் அதை நோக்கி தான் நகருது. ஆனா இருந்தாலும் இந்த பொய் பிரச்சாரம்லாம் எடுபடாது. ஏதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு காலத்துல வந்து நாடக காதல் திருமாவை பத்தி ஒரு அவதூற பரப்பிக்கிட்டே இருந்தார். ஆனா என்னடா இப்படி பேசுறாங்க இந்த பட்டியல் சமூகம் அப்படியா பண்றான்னு என்ன பண்றாரு, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இருக்காரு இல்லையா, ஆர்டிஎல்ல ஒரு ஆர்டிஐ போட்டாரு. போட்ட உடனே என்ன ஆகுது, உண்மையிலே வந்து இந்த காதல்னால யார் அதிகமாக தமிழ்நாட்டுல பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது தமிழ்நாட்டுல வந்து அதாவது எம்பிசி பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரு அதிகம் பார்த்தா 83% தலித் பெண்கள். அது ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. ரிப்போர்ட் 83% தலித் பெண்கள் தான் இந்த எம்பிசி சமூகத்தினாலையும் பிசி சமூகத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கைவிடப்பட்டிருக்கிறார்கள், நாடக காதல் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று யார் சொல்றா, ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. தலித் பெண்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி
ஆண்கள் அவங்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் 3% இல்ல அதுக்கடுத்து இன்னொன்று சொல்றாரு, அதுக்கடுத்து 13% சொல்றாரு. 13% எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எம்பிசி பிசி இருக்காங்கல்ல இதுலயே அவங்களுக்குள்ளேயே ஏமாந்த பெண்கள் 13%. அப்ப ஏறக்குறைய எவ்வளவு வருது? 84. இது ஒரு 13, 87, 97% வந்துருது. ஆமா, அதாவது வந்து இந்த எஸ்சி எஸ்டி மக்கள்னால வந்து நாடக காதல்னு சொல்லி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது வந்து முழுக்க போய் அதுக்கப்புறம் தான் வந்து வாயவே மூட ஆரம்பிச்சாரு. இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்ல வந்து அதிகமா தலித் ஆண்களும் தலித் பெண்களும் 84% தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிற ஆர்டிஐ ரிப்போர்ட் சொன்னதுக்கு முன்னாடிதான் இது மாதிரிதான் நான் திரும்ப அவர்கள் மீது வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து இன்னைக்கு வந்து சாதி கலவரத்தை தூண்டான்னு ஒரு பரப்புறாங்க. ஆனா நான் திரும்ப என்ன செய்வார் தெரியுமா? நான் சாதி தலைவர் அல்ல, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவன். அப்படிதான் அவர் வந்து எப்பயுமே அதை நம்ம கேட்டுதானே தொழாகணும். கடந்த 4 வருஷத்துல அதே மாதிரி அண்ணன் கதிர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாப்ல, கடந்த 4 வருடங்கள்ல எஸ்சி எஸ்டி வழக்குகள் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? மொத்தம் 7000 8000 வழக்குகள் வந்து பதிவாயிருக்குது. இதுல வந்து நேரடியாக எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்காங்க இல்லையா, அவங்க வெறும் 20 வழக்குக்கு மட்டும் நேரடியாக கல ஆய்வு போயிருப்பாங்களாமா. வெறும் 20 வழக்கு தான். 7000 8000 வழக்கு புக்கிங் ஆயிருக்குது. ஆனா எஸ்சி எஸ்டி மக்கள் வன்கொடுமை. ஆனா இதுல எஸ்சி எஸ்டி ஆணையம் வெறும் 20 வழக்கு மட்டும் நேரடி கல ஆய்வு போயிருக்காங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு வழக்குக்குமே கல ஆய்வுகள் போகணுன்றது சட்டம் சொல்லுது. ஆனா யாரும் போறது கிடையாது. மாவட்ட ஆட்சியர் போகணும். வன்கொடுமை நடந்துருச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் போகணும். ஆனா சட்டம் சொல்லுது. ஆனா போறது கிடையாது. யாரும் போறது இல்ல. டிஎஸ்பி போகணும். சட்டம் சொல்லுது. ஆனா போறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி வந்து இந்த மெக்கானிசம், அரசாங்கத்துடைய மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த மெக்கானிசம் வந்து அப்படியே தொய்வடைந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆர்டிகல் 8 வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனால பயன்படுத்தா? ஆர்டிகல் 4 பயன்படுத்துதா? ஆர்டிகல் 4ஐயும் 8 சட்டத்தை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. 8 வந்து உண்மையிலே சொல்லியிருந்தா அனுமானமா சொல்லியிருந்தாலும் ஏத்துக்கிறோம். ஆர்டிகல் 8 சொல்லுது. எந்த போலீஸ் பாத்துக்கிறாங்க? யாரு கேட்டுக்கிறாங்க? இந்த மாதிரி சாதியை சொல்லி திட்டுனா உடம்பு பிடிக்கும் போது அப்படின்னாலே ஆர்டிகல் 8ல வந்து அவன் மேல வந்து வன்கொடுமை வழக்கு பதியலாம் சொல்லுது சட்டம். அதான் பண்றது கிடையாது. அதே மாதிரி வன்கொடுமை வந்து நீதிமன்றங்களில் இருக்கிற அந்த வழக்குடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 7500 வந்து இருக்குது. 7500ல தண்டனை கன்விக்ஷன் இருக்கு இல்லையா, கன்விக்ஷன் வெறும் 3% தாங்க. வெறும் 3% மட்டும்தான் வந்து கன்விக்ஷன் ஆயிருக்குது. தண்டனை பெற்ற வழக்குகளா வந்து இருக்குது. இது எல்லாமே தப்பிச்சு போயிட்டாங்க. இருக்குது, நிலுவையில் இருக்குது, தப்பிச்சு போயிடுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கத்துடைய மெக்கானிசம் எஸ்சி எஸ்டி மக்கள் சம்பந்தமான விடயங்களை எந்த அளவுக்கு வந்து திறம்பட செயல்படுறதுல பின்தங்கி போயிருக்கிறாங்கன்றதை பாருங்க. அப்போ இந்த லட்சணத்தில் திருமானை வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஊரில் நடந்திருக்குப்பா, அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, லைவ்ல சொன்ன விஷயத்த போய் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ தான் செய்வது ஒரு தவறு என்று அவங்க இன்னும் உணரவே இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள். அப்போ அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்க? அரசாங்கம் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சாதியை தூண்டுற விதமாக தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர சாதியை வந்து சாதி இல்லாத நிலையை உருவாக்கல அரசாங்கம். இதுதான் பெரிய சிக்கலே. திருமானை வந்து முதல்ல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு கோரிக்கைக்கு முன்னாடி வச்சாரு. அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, சாதிய குற்றங்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை நம்ம தமிழக அரசாங்கம் உருவாக்கணும்ன்றாரு. உருவாக்குங்கன்றாரு. உருவாக்கல. இன்ன வரைக்கும் கூட உருவாக்கல. அத உருவாக்கிட்டு அரசியல் இல்ல தலைவா. நீங்க என்ன அது உருவாக்கல. ஆணவ கொலை தனி சட்டம் இயற்றல. இதெல்லாம் எங்க போய் முடியுன்றது தெரியல. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பகுதிக்குள்ளேயே, அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கிறாங்க தெரியுமா, அந்த பகுதி பக்கத்திலேயே வந்து ஒரு காவல் நிலையத்தை அமைக்கணும். காவல் நிலையத்தை அமைச்சாதான், ஒரு பூத் அமைச்சாதான் அவங்க நாளைக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையும் தமிழக அரசாங்கம் நிறைவேற்றி தருவார்கள் அப்படின்றத சொல்லிடுவோம். கண்டிப்பா வந்து காவல் நிலையம் வந்து வடகாடு பகுதியில கொண்டு வரணும். அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும். அதே மாதிரி அவங்க எதிர்த்தரப்புனவங்க வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்களும் வந்து ஒரு எஜுகேட் பண்ண வேண்டிய மக்கள் தானே, எஜுகேட் பண்ணட்டும். அவங்களும் வந்து ஒரு சமத்துவத்தை நோக்கி நகர்வதற்கு அதற்கான ஒரு விழிப்புணர்வை அரசு தர வேண்டும். குறிப்பா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதே தமிழக அரசு வந்து இந்த எஸ்சி எஸ்டி இருக்கு இல்லையா, இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் சரி, பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இருக்குல்ல, இந்த 2 ஆணையம் இணைந்து இவருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எல்லாரும் சமம். அந்த விழிப்புணர்வு முகாம தயவு செஞ்சு மறுபடியும் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதியில் நடத்தாதீங்க. எம்பிசி மக்கள் பிசி மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் விழிப்புணர்வு நடத்துங்க. ஆண்டாண்டு காலம் நடந்து இருக்குது. நான் உங்களை அரசியல் படுத்துறேன், நான் வந்து ஒன்று ஜனநாயகப்படுத்துறேன்ற பேர்ல பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட தான் அம்பேத்கரையும் கொண்டு போறாங்க, பெரியாரையும் கொண்டு போறாங்க. இங்க எஜுகேட் ஆயிட்டாங்க. இங்க தேவையில்ல. பெரியார் அம்பேத்கர் வந்து முழுக்க தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரிஞ்சது வந்து பட்டியல் சமுதாயம் தான். நீ அம்பேத்கரையும் பெரியாரையும் எங்க கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிசி மக்கள்கிட்டையும் ஓபிசி மக்கள்கிட்ட தான் அரசு கொண்டு போக என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சி வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.